ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நீங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய தூக்கம் சரியான தூக்கம் தானா? அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல் பார்த்த வீடியோல தூக்கம் நமக்கு எதுக்காக அவசியம்னு பார்த்தோம். தூக்கம் எதுக்காக உருவாகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது, நல்ல தூக்கம்னா என்ன? தூக்கத்துல 4 நிலைகள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சில பேர் தூங்கும்போது கண்விழிகள் அசைவே இல்லாமல் முழுவதுமாக கண்விழிகள் மூடி ரொம்ப ஆழமான தூக்கத்துக்கு போவாங்க. முதல் தூங்கும்போது லேசான தூக்கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிலை 2, நிலை 3 ஆழமான தூக்கம் வரைக்கும் ட்ராவல் ஆக்குவாங்க. நிலை 4 என்னன்னா, கருவிழிகள் முழுமையாக மூடி இருக்காது. உள்ள இருக்கக்கூடிய கருவிழிகள் அசைந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் தூங்குவது மேலோட்டமான தூக்கம். இதில்தான் கனவுகள் ஏற்படுகின்றது. நீங்க என்ன மாதிரியான தூக்கம் தூங்குவீங்க? நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் சொல்வீங்க இல்லைங்களா, எனக்கு கனவு வந்துச்சு, ஆனால் அந்த கனவு ரொம்ப ஞாபகத்திலேயே இருக்கு, ரொம்ப யதார்த்தமானதா, ரொம்ப இயக்க நிலையிலேயே நான் இருந்த மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே பாதி கண்விழிகள் திறந்த நிலையில் தூங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை, நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்வியல் சுற்றுப்புறம் இதெல்லாம் சார்ந்து உங்களுடைய தூக்கமானது மாற்றம் அடையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். இவங்களுக்கான தூக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஃபுட் எடுத்துப்பாங்க, எந்த ஒரு லைஃப்பில் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டை பற்றியும் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவ் வேலையே ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு விதமான ஸ்லீப்பிங் இருக்கும். உங்களுக்கு நல்ல தூக்கம் உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக ஞாபக மறதிக்கு வழிவகுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் தூங்கலை அப்படிங்கிறது மனதில் பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு மனுஷன் தூங்கலைன்னா 3 மாதம் அவன் தூங்காததுக்கான ஒரு ரியாக்ஷனை மனதளவுலையும் உடலளவுலையும் அவன் உணர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு நாள் தூக்கத்தை தாண்டி நீங்கள் பல நாள் தூங்காமல் இருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உடலில் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதய நோய்கள் உருவாகுவதற்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோய்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் எடை அதிகரிக்கும். மன அழுத்தம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனை உருவாகுங்க. தூக்கம் அவ்வளோ முக்கியம். தூக்கம் என்பது ஒரு வகையான மருத்துவங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தூக்கத்திற்கும் வெப்பத்திற்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. உடல் சூடு ரொம்ப அதிகமாகி கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் உருவாகும். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நிலை 1 ஆரம்பித்து நிலை 3 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆழமான தூக்கம் சொன்ன பாருங்க, அந்த தூக்கத்தை நீங்கள் எப்படி தூங்குறதுங்கிறத திங்க் பண்ணுங்கள். எனக்கு இந்த 4 நிலையிலையுமே தூக்கம் வருங்க. உங்களுக்கு எப்படி வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆழமான தூக்கம் எப்படி வரும், எப்படி அதை உருவாக்கணும், எப்படி நம்மளுடைய உடம்பை தயார்படுத்தணுங்கிறதுக்கான பதிவுகள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.